வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஸ்டெலா ரோபர்ட் கென்னடி. முதலில் தலைப்புச் செய்திகள். போர் பதற்றம் நீடித்தால் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படலாம், ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு ஏப்ரல் மாதம் ஆரம்பம். அல்லைப்பிட்டியில் காவல்துறையின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சிறுவன், விசாரணைகள் கொழும்பு குற்றப்புலனாய்வுக்கு மாற்றம். ஈராக்கில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க விமானம். இலங்கையிலிருந்து ஈரானுக்கு திருப்பி அனுப்பப்படும் 84 ஈரானிய மாலுமிகளின் உடல்கள். ஈரானியர்களுக்கு இன்று காத்திருக்கும் பெரும் ஆபத்து, அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை. மத்திய கிழக்கின் போர் பதற்றத்தின் மத்தியிலும் ஹார்முஸ் வழியாக தொடரும் ஈரானிய எண்ணெய் விநியோகம், சிரமத்தின் மத்தியில் வளைகுடா நாடுகள். அரசாங்கத்தை கவிழ்க்க எதிர்க்கட்சிகள் கடும் முயற்சி. தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றம் 2 மாதங்களுக்கு மேல் நீடித்தால் நாட்டின் எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்துவது சவாலாக அமையும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் அடுத்த 2 மாதங்களுக்கு மட்டுமே தடையின்றி எரிபொருளை வழங்க அரசாங்கத்தால் உத்தரவாதம் அளிக்க முடியும். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை தொடர்ந்து மாற்றமடைந்து வருவதால் சில எரிபொருள் டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. போர் நீடித்தால் விலையில் கடும் மாற்றங்கள் ஏற்படலாம். 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட எரிபொருள் தட்டுப்பாடு டாலர் பற்றாக்குறையால் உருவானது. ஆனால் தற்போது இலங்கையிடம் 7.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கையிருப்பில் உள்ளதால் நிதி சிக்கல் இல்லை என்றும் விநியோக பாதைகளில் ஏற்படும் தடைகளே தற்போதைய கவலை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விநியோக பாதைகள் பாதிக்கப்பட்டால் எரிபொருளை பெற்றுக்கொள்ள நட்பு நாடுகளோடு அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்ப போர் முறைகளால் நீண்டகால பாதிப்புகளை கணிப்பது கடினம் என்றும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி வழக்கு நேற்று தினம் வியாழக்கிழமையன்று யாழ் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது புதைகுழியை சூழவுள்ள பகுதிகளை வாரத்தில் 2 தினங்கள் சட்ட வைத்திய அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் துப்புரவு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என நல்லூர் பிரதேச சபைக்கு மன்று கட்டளையிட்டுள்ளது. அத்தோடு புதைக்குழி பகுதியில் அகழ்வு பணிகளில் ஈடுபடுபவர்களுக்காக மற்றும் பொருட்களை வைப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கொட்டகைகள் டிட்வா புயல், அதனைத் தொடர்ந்து யாழில் பெய்த பருவமழை காரணமாக சேதமடைந்துள்ளன. அவற்றினை அங்கிருந்து அகற்றி புதிய கொட்டகைகளை அமைக்கவும் அகழ்வு பணிகளுக்கான தளபாடங்களை கடந்த அகழ்வு பணிகளுக்கு ஏற்பாடு செய்தது போன்று நல்லூர் பிரதேச சபை இம்முறையும் தளபாட வசதிகளுக்கு ஏற்பாடு செய்யுமாறு மன்று கட்டளையிட்டுள்ளது. புதைக்குழி பகுதிக்கு நேரில் சென்று கள தரிசிப்பை மேற்கொள்வது என்றும் மன்றில் தீர்மானிக்கப்பட்டதற்கு அமைய நீதவான் எஸ் லெனின்குமார், சட்ட வைத்திய அதிகாரி எஸ் பிரணவன், சட்டத்தரணிகளான நிரஞ்சன், ரணிதா, நெல்லூர் பிரதேச சபை செயலாளர் உள்ளிட்டோர் நேரில் சென்று புதைக்குழியை பார்வையிட்டனர். அதன்போது புதைக்குழிக்குள் தற்போதும் நீர் தேங்கி நிற்பதனால் எதிர்வரும் 28ஆம் தேதி சட்ட வைத்திய அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் நீரினை வெளியேற்றும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பது என்றும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி குறித்த வழக்கு நீதிமன்றில் எடுக்கப்படும் எனவும் ஏப்ரல் 20ஆம் தேதி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது எனவும் திகதிகள் இடப்பட்டுள்ளன. செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயான மனித புதைகுழி வழக்கு இன்று திறந்த நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டு அகழ்வு பணிகள் ஆரம்பிப்பது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது. அந்த அடிப்படையில் நல்லூர் பிரதேச சபைக்கு குறித்த பகுதிகளை வாரத்தில் 2 முறை சட்ட வைத்திய அதிகாரியின் கண்காணிப்பில் துப்புரவு செய்யும்படி கட்டளையிடப்பட்டது. ஏற்கனவே இந்த கட்டளையிடப்பட்டிருந்ததோடு இது தொடர்ச்சியாக சட்ட வைத்திய அதிகாரியின் கண்காணிப்பின் கீழ் செய்யும்படி கூறப்பட்டதுடன் டிட்வா புயலாலையும் அதுக்கு பிறகு ஏற்பட்ட இயற்கை பேரினர்த்தங்களாலேயும் இங்கே உள்ளுக்கு தற்காலிகமாக கட்டப்பட்டிருந்த கட்டுமான அமைப்புகள் அனைத்தையும் அகற்றி முறையான விதத்தில் கட்டிடங்களை திருப்ப அமைக்குமாறு கட்டளையிடப்பட்டதுடன் நல்லூர் பிரதேச செயலாளருக்கு
அகழ்வு பணிகளுக்கு தேவையான தளபாடங்களை கடந்த தவணைகளில் வழங்கியது போலவே இந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுதும் அந்த ஒழுங்கமைப்புகளை செய்யும்படி நீதிமன்றம் கட்டளையிட்டதுடன் குறித்த களத்தை தரிசிப்பதற்கான கட்டளை அமைக்கப்பட்டு குறித்த தளமானது மாலை வேளையில் தரிசிக்கப்பட்டதுடன் நீரினுடைய அளவு மேற்பார்வையிடப்பட்டு குறித்த நீரை வெளியகற்றுகின்ற நடைமுறை மார்ச் மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என்று நீதிமன்றம் அறிவித்ததுடன் அகழ்வு பணிகளுக்கான தற்போதைய திகதியாக ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திகதியிடப்பட்டுள்ளது. அல்லிப்பிட்டி பகுதியில் காவல்துறையின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி சிறுவன் ஒருவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு மாற்றுமாறு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அல்லிப்பிட்டி பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அதிகாலை வேளை பயணித்து ஹயஸ்ரக வாகனத்தை போலீசார் வழிமறித்த போது அவர்களின் கட்டளையை மீறி சென்ற வாகனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் வாகன சாரதியான 17 வயதுடைய சிறுவர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தார். குறித்த சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணை ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினர் சார்பாக ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் 6க்கும் மேற்பட்டோர் மன்றில் முன்னிலையாகி சிறுவனின் கொலை தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் திருப்தி இல்லை என மன்றில் சுட்டிக்காட்டி வழக்கு விசாரணைகளை கொழும்பில் உள்ள குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் கையளிக்க வேண்டும் என சமர்ப்பணங்களை முன்வைத்தனர். ஈராக் வான்பரப்பு மீது பறக்கும் போது அமெரிக்க விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற போராளி குழு ஒன்று பொறுப்பேற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த குழு தனது டெலிகிராம் சேனலில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறித்த தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு தமது நாட்டின் இறையாண்மை மற்றும் வான்வெளியை பாதுகாப்பதற்காக KC-135 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக குறித்த குழு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில் அமெரிக்காவின் KC-135 எரிபொருள் நிரப்பும் ராணுவ விமானம் ஈராக் மீது பறக்கும் போது காணாமல் போனதாகவும் இந்த விபத்து எதிரிகளின் தாக்குதல் காரணமாக ஏற்பட்டதல்ல என்றும் அமெரிக்க ராணுவம் முன்னர் தெரிவித்திருந்தது. இச்சம்பவம் 2 விமானங்களை உள்ளடக்கியது என்றும் நட்பு வான்வெளியில் நிகழ்ந்தது என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதன்படி ஒரு விமானம் மேற்கு ஈராக்கில் விபத்துக்குள்ளானது எனவும் 2வது விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது என்றும் விபத்திற்குள்ளான KC-135 எரிபொருள் நிரப்பும் விமானத்தில் எத்தனை விமான சேவை உறுப்பினர்கள் இருந்தனர் என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தின் வான் பாதுகாப்பு படைகளின் நட்பு வான்வெளியில் 3 F-15 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட பின்னர் ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து இது 4வது விமான இழப்பு என்று தெரிவிக்கப்படுகின்றது. 1998 $39.6 மில்லியன் செலவில் உருவாக்கப்பட்ட KC-135 பொதுவாக நடுவானில் மற்ற விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்ப பயன்படுத்தப்படுகின்றதாக அமெரிக்க விமானப்படையை தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானியர்களுக்கு இன்று என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு புதிய அச்சுறுத்தலை விடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவொன்றினை இட்டு இவ்வாறு எச்சரித்துள்ளார். ஈரானின் கடற்படை போய்விட்டது, அவர்களின் விமானப்படையும் இனி இல்லை, ஏவுகணைகள் ட்ரோன்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிட்டன, மேலும் அவர்களின் தலைவர்கள் பூமியிலிருந்து துடைத்தெறியப்பட்டுள்ளார் என பதிவிட்டுள்ளார். உலகம் முழுவதும் அவர்கள் 47 வருடங்களாக அப்பாவி மக்களை கொன்று வருகின்றனர். இப்போது நான் அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக அவர்களை கொன்று வருகின்றேன் என்று பதிவிட்டுள்ளார். ஈரானுடனான போரில் அமெரிக்கா வெற்றி பெறவில்லை என செய்தி வெளியிடும் சில ஊடகங்கள் தவறான தகவல்களை பரப்புவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் ஈரான் மீது மேலும் அபாயகரமான தாக்குதல்களை நடத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக அரசியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். வெப்பமான காலநிலையை அடுத்து பாடசாலை மாணவர்களுக்கான சிறப்பு வழிகாட்டுதல்களை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது.
அந்த வகையில் மதிய வேளையில் குழந்தைகளை விளையாட்டுகளில் ஈடுபடுத்துதல் தொடர்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு இல்லங்களுக்கு இடையேயான விளையாட்டு விழாக்களை நடத்துதல் குறித்தும் இதன்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலும் பல பிரச்சினைகள் குறித்து அதிபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுரா செனவிரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டின் பல பகுதிகளுக்கு அதிக வெப்பத்துடனான வானிலை தொடர்பில் எச்சரிக்கை அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ தென் வடமேல் மாகாணங்கள் மற்றும் மொனராகலை மன்னார் மாவட்டங்களின் சில இடங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எனப்படும் வெப்ப சுட்டன் எச்சரிக்கை மட்டத்தில் காணப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் போதுமான அளவு நீர் அருந்துமாறும் சாத்தியமான வேலைகளில் நிலனான இடங்களில் ஓய்வெடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வயதானவர்கள் மற்றும் நோயாளிகள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதிக களைப்பை ஏற்படுத்தும் வெளிப்புற செயற்பாடுகளை குறைத்துக் கொள்ளுமாறு திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையாக முயற்சித்து வருவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்க்கட்சிகள் எப்பொழுதும் நாட்டு மக்களுக்காகவோ அல்லது நாட்டுக்காகவோ ஒன்றிணைந்து செயல்பட்டதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முடியுமா அல்லது அரசாங்கத்திற்கு நெருக்கடி ஏற்படுத்த முடியுமா என்ற விடயத்தில் மட்டும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட்டு வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த விடயம் பற்றி மக்கள் தற்பொழுது நன்கு அறிந்து வைத்துள்ளார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படுவதை ஓர் சவாலாக கருதவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். டிட்வா புயல் சீற்றத்தின் போது அல்லது ஈரான் யுத்தத்தின் போது இந்த எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நாட்டுக்காக செயல்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இதனை எதிர்க்கட்சிகள் நன்றாக அறிந்து வைத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னர் ஒருபோதும் நினைத்து பார்க்காத நபர்கள் தற்பொழுது கைதாகி வருவதாகவும் முன்னர் ஒருபோதும் வெளிவராத சாட்சியங்கள் தற்பொழுது வெளிவந்து கொண்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நிச்சயமாக அரசாங்கத்திற்கு எதிராக அந்த கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படுவதை தவிர வேறு மாற்று வழி கிடையாது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். இத்தோடு தமிழ் பிளஸின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் தமிழ் பிளஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள்.